கிரானைட் நிறுவனத்தினரால் நரபலி கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்தை தோண்டும் பணி காலை 8:50 மணியளவில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. காவல், வருவாய், மருத்துவம், தடயவியல் துறை, சகாயம் தலைமையிலான குழுவினர் என 5 குழுக்கள் தற்போது அங்கு முகாமிட்டுள்ளனர். தோண்டும் பணிக்கு காவல் மற்றும் வருவாய்த்துறையினர் ஒத்துழைப்பு தரவில்லை என சகாயம் தலைமையிலான குழு நேற்று புகார் தெரிவித்திருந்த நிலையில் இன்று பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதுகுறித்த விரிவான தகவல்களை களத்தில் இருந்து வழங்குகிறார் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன். வணக்கம் ஹரிகிருஷ்ணன், சொல்லுங்க. காலையிலிருந்து கிட்டத்தட்ட 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த தோண்டும் பணி தற்போது வரை நடைபெற்று வருது. இந்த நிலையில தற்போதைய நிலவரம் குறித்து சொல்லுங்க. திவ்யா, பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அந்த சின்னம்பலப்பட்டி அந்த கிராமத்துக்கு அருகே உள்ள இந்த சுடுகாட்டில் 1999ஆம் வருடம் பிஆர்பி நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் 2 மனநலம் பாதிக்கப்பட்ட ஆண்களை இந்த சுடுகாட்டில் வைத்து நரபலி கொடுத்து கொன்று புதைத்துள்ளதாக அந்த நிறுவனத்தில் வேலை பார்த்த முன்னாள் ஓட்டுநர் சேவர் குடியார் என்பவர் சட்ட ஆணையர் சகாயத்திடம் புகார் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் நேற்று காலை சட்ட ஆணையர் சகாயம் தலைமையிலான குழுவினர் இந்த பகுதியில் வந்து ஆய்வு செய்து இந்த இடத்தை தோண்டி அப்படி ஏதும் எலும்புகள் உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு தெரிவித்திருந்தார். புகார் மூலமாகவும் கிராம நிர்வாக அலுவலர் மூலமாகவும் காவல்துறைக்கு 11 மணி அளவில் புகார் கொடுக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து வந்து தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தினார்கள். மருத்துவர்கள் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் உள்ளிட்டோர் நேற்று வருவதற்காக காவல்துறை உள்ளிட்டோர் தொடர்ந்து வந்து பல்வேறு கட்டத்தில் வருவாய் ஆய்வாளர் வருவதற்கு காலதாமதம் ஏற்பட்டதால் நேற்று பணிகளை தொடரவில்லை. இது காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை வந்து காலதாமதப்படுத்தியதற்கு அதிருப்தி தெரிவித்திருந்த சட்ட ஆணையர் சகாயம் நேற்று இரவு முழுவதாக பகல் மற்றும் இரவு முழுவதும் இந்த இடத்தில் தனது காரில் அமர்ந்திருந்தார். அவர் விடுத்த கோரிக்கை என்னவென்றால், மிக முக்கியமாக கிரானைட் முறைகேடில் இந்த நரபலி விவகாரம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நாங்கள் இங்கிருந்து சென்றுவிட்டால் தடயங்கள் அளிக்கக்கூட வாய்ப்பு இருக்கிறது. அதனால பாதுகாப்பிற்காக நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து வந்து தற்போது வந்து நேற்று இரவே வந்து காவல்துறை மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயேந்திர பதாரி ஆய்வு செய்து நாளை காலைகள் பணிகள் நடைபெறும் என்று தெரிவித்திருந்தார். அதன்படி பார்த்தீங்கன்னா காலையில் 8:50 மணியிலிருந்து தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. முதலாவதாக ஒரு சிறிய அளவில் அந்த இடத்தில் அந்த முதல்ல 8:50 மணிக்கு அந்த புகார்தாரன சேவர் குடியான் இந்த இடத்தை அடையாளம் காட்டினார். அடையாளம் காட்டப்பட்ட 4 மால் பகுதிகளிலும் கொடிகள் ஊண்டப்பட்டு அந்த பணிகளில் தோண்டி எடுப்பதற்காக பணிகள் நடைபெற்று வருகிறது. முதலாவதாக ஒரு சிறிய அளவில் தான் குழிகள் வந்து ஒரு 4-5 அடி அளவிற்கு தோண்டி கொண்டே சென்றார்கள். தற்போது அதில் வந்து ஒரு சிறிய எலும்புகள் ஒரு 4-5-6 எலும்புகள் கிடைத்துள்ளதாகவும் அதை வந்து தடயவியல் நிபுணர்கள் ஒரு கவரில் வந்து ஆய்வகத்துக்கு அனுப்பி வைப்பதற்காக சேகரித்து வருவதாகவும் தெரிவித்திருக்காங்க. தொடர்ச்சியாக வந்து இப்போ தற்போது வந்து அந்த இடத்தை வந்து இன்னும் அகலப்படுத்தி தோண்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த பணியில் 6 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்கள் காலையில் முதல் தொடர்ச்சியாக 2 பேர்களாக மண்வெட்டி கடப்பாய் மூலமாக தோண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படியாக பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை சட்ட ஆணையர் சகாயம் வந்து மேற்பார்வையிட்டு அவர் செய்தியாளரை சந்திக்கும் பொழுது இந்த பணிகள் வந்து இந்த பணிகள் கிடைக்கும் எலும்புகளை சேகரித்து வந்து தொடர்ந்து வந்து ஆய்வகத்துக்கு அனுப்பி அது குறித்து நடவடிக்கை எடுப்பது காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை தான். அவர்கள் சரியான நடவடிக்கை எடுப்பார்கள் என நம்புகிறேன் என்று தெரிவித்திருந்தார். தொடர்ந்து வந்து இந்த பகுதிகளில் இந்த முக்கியமாக அந்த கண்காணிப்பு பணியில் மற்றும் அந்த உடல்கள் இந்த எலும்புகள் தோண்டி எடுக்கும் பணியில் வந்து ஒரு 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ஒரு 5 குழுக்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து காவல்துறை மற்றும் 2வதாக வருவாய்த்துறை, 3வதாக இந்த சகாயம் குழுவினர், 4வதாக மருத்துவ குழுவினர், அப்புறம் தடயவியல் நிபுணர்கள் என்ற 5 குழுக்களாக இந்த எலும்புகள் தோண்டப்படும் பணிகளை ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறை சார்பில் இந்த பணிகள் அனைத்தும் வீடியோ கேமராவில் பதிவு செய்யப்படுகிறது. இப்படியாக பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சின்ன எலும்புகள் கிடைத்ததை ஒரு கவரில் மாதிரிகள் சேகரித்து ஆய்வகத்துக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. திவ்யா, ஹரிகிருஷ்ணன், பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணிலிருந்து தோண்டும் பணி நடைபெற்று வருது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா இந்த பணி நடைபெற்று இருக்கு. இதுவரைக்கும் ஏதேனும் எலும்பு துண்டுகள் மீட்கப்பட்டிருக்கா?
திவ்யா, நான் முன்னதாக கூறியது போல 8:50 மணியிலிருந்து தொடர்ச்சியாக பணிகள் நடைபெற்று வருகிறது. இது நம்ம ஒரு சிறிய சிறிய எலும்புகள் என்று 4-5 எலும்புகள் கிடைத்துள்ளன. அந்த எலும்புகளை மாதிரிக்காக சேகப்பட்டிருக்காங்க. மண்களும் அப்பொழுது அந்த எலும்புகள் எடுக்கப்பட்ட நேரத்தில் கிடைத்த மண்களை மாதிரிக்கு சேகரித்திருக்கிறார்கள். இது ஒரு இடுகாடு. இந்த இடுகாட்டில் 99ஆம் ஆண்டு தான் இந்த பணிகள் நரபலி கொடுக்கப்பட்டதாக புகார் தெரிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னதாக நிறைய உடல்கள் இந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எலும்புகள் இவருடைய எலும்புகள் தானா அல்லது வேறு எது எலும்புகளா என்பதை குறித்து முடிவில் தான் ஆய்வு சோதனைக்கு பின்பு தான் தெரிய வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக கிடைக்கும் எலும்புகளை சேகரிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். மிக முக்கியமாக சில தகவல்கள் காவல்துறையிடம் நாம் தெரிவிக்கும் பொழுது 1999ஆம் வருடம் என்று கூறப்படுகிறது. அதுவும் JCB இயந்திரத்தை வைத்து மிகப்பெரிய அளவில் ஆழமாக குழி தோண்டி அந்த இருவர் உடல் புதைக்கப்பட்டிருக்கிறதான் புகாரில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒரு 10 அடிக்கு மேல் தான் அப்படி எலும்புக்கூடுகள் இருந்தால் ஒரு 10-12 அடிக்கு மேல் தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. குழியை அகலப்படுத்தி இன்னும் ஆழமாக தோண்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் இறுதியில் தான் எலும்புக்கூடு வேறு எதுவும் கிடைக்குதா என்பதை இன்னும் சிறிது தினத்தில் தான் தெரிய வரும் என்று தெரிவித்திருக்காங்க. திவ்யா, ஹரிகிருஷ்ணன், இவர்களை தவிர வேறு யாரேனும் நரபலி கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுதா? இந்த சேவற்குடியான பொறுத்தளவுக்கு PRP நிறுவனத்தில் ஒரு 3 வருடம் வேலை பார்த்திருக்கிறார். அவர் புகார் மனுவில் தெரிவித்த பொழுது இரு உடல்கள் நான் இருவரையும் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பகுதியிலிருந்து மணலம் பாதிக்கப்பட்டவர்களே நிறுவனத்திற்காக நான் எனது லாரியில் ஏற்றி வந்தேன், நிறுவனத்தில் வைத்து பராமரிப்பதாக கூறியிருந்தார்கள். அவர்கள் இருவரையும் தான் தற்போது நரபலி அந்த 99 வருடம் நரபலி கொடுத்திருக்கிறார் என்று புகார் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இதுக்கு முன்பாக 10க்கும் மேற்பட்டோர் அந்த நிறுவனத்தினால் மணல பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். அவர்கள் நரபலி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் அவர் நான் நேரடியாக கண்டேன் இந்த இடத்தில் நரபலி கொடுத்தது. அப்பொழுது நிறுவனத்தினர் அங்கு இருந்தார்கள். என்னை மிரட்டி அங்கிருந்து செல்ல அறிவுறுத்தினார்கள். நான் உடனடியாக உயிருக்கு பயந்து வந்துவிட்டேன் என்று தெரிவித்தனர். அதன்படி அவர் கூறியபடி மதுரை மாவட்டத்தில் இந்த கிரனைட் முறைகேடு விவகாரத்தில் இந்த நரபலி கொடுத்ததாக கூறப்பட்ட புகாரில் இந்த இருவர் தான் என்று கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக தான் இந்த படத்தில் தோண்டி அந்த எலும்புக்கூடு ஏதாவது இருக்கிறதா என்பதை குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. திவ்யா, மதுரை மாவட்டத்தில் இந்த கிரனைட் முறைகேடு என்பது குறித்து சட்ட ஆணையர் சகாயம் 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 3 முதல் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். பல்வேறு கட்ட விசாரணை தொடர்ச்சியாக 20ஆம் கட்ட விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இந்த விசாரணையானது இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இதற்கு முன்னதாக 3வது மற்றும் 4வது கட்ட விசாரணையின் பொழுது பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவர்கள் புகார் கொடுக்கலாம் என்று கூறியிருந்தார். அதன்படி தான் ஒவ்வொரு பொதுமக்களும் தனிநபராக இருந்தாலும் பொது பிரச்சனையாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர் நேரடியாக புகார் தெரிவித்திருந்தனர். அப்பொழுதுதான் இந்த பிரபு என்ற சேவற்குடியான் சட்ட ஆணையர் சகாயிடம் புகார் தெரிவித்திருந்தார். அவர் புகாரில் இந்த 2 பேர் தான் மனநலம் பாதிக்கப்பட்ட 2 பேர் தான் இங்கு நரபலி கொடுக்கப்பட்டிருந்தன என்று தெரிவித்திருந்தார். அதன்படி அவர் புகாரின்படி 2 பேர் தான் என்று கூறப்படுகிறது. இதுவரை வேறு காவல்துறைக்கோ மற்ற சட்ட ஆணையருக்கோ இது தவிர வேறு ஏதாவது நரபலி கொடுக்கப்பட்டிருந்தா என்பது குறித்து எந்த ஒரு புகாரும் வரவில்லை. அதன்படி வேறு எங்கும் நடைபெற்றிருக்க ஒரு வாய்ப்பில்லை என்றுதான் கூறப்படுகிறது. சட்ட ஆணையர் சகாயம் தரப்பில் கூறப்படுகிறது என்றால் நேற்றைய தினம் காலந்தாழ்த்தினாலும் இன்று காலைகள் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. தற்போது பணிகள் திருப்தி அளிக்கிறதாக தெரிவிக்கின்றனர். இருந்த போதிலும் பணிகளை முழுவதுமாக முடியும் வரை ஒரு தெளிவான பதில் கூற இயலாது என்று கூறியிருக்கிறார். தொடர்ந்து இந்த பணிகள், அதாவது எந்தெந்த மாதிரி பணிகள் நடைபெற்றிருக்கிறது, எவ்வளவு எலும்புக்கூடுகள் கிடைத்துள்ளன, எவ்வளவு எலும்புகள் கிடைத்துள்ளன அது என்பது குறித்து அவர்கள் கண்காணிப்பில் மேற்பார்வையில் தான் மற்ற மருத்துவர்கள் தடயவியல் நிபுணர்கள் அந்த எலும்புகளை சேகரித்து வருகின்றனர். இது குறித்து பின்மதாக ஆய்வகத்துக்கு அனுப்பி காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை தான் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்கள் தான் இந்த வழக்கை சரியாக கோணத்தில் செல்ல வாய்ப்பு இருக்கிறது. கடைசி வரை இந்த வழக்கை கையாளப் போவது அவர் தான் என்று கூறியிருக்கிறார். தற்போது இது குறித்து எந்த மாதிரி ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறோம், அதில் எப்படி என்ன கிடைத்திருக்கிறது என்பதை அவர்கள் விவரத்தை சேகரித்து நீதிமன்ற அறிக்கையில் விரிவாக தாக்கல் செய்வார்கள். அதன்படி நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறதோ அதன்படி தான் தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கையில் தமிழக அரசு எடுக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியில் முகாமிட்டு அவர்கள் அந்த குழுவில் இடம்பெற்ற ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மற்றும் துணை ஆட்சியர்கள் தலைமையிலான குழுவினர் 10க்கும் மேற்பட்டோர் அந்த பணிகள் எந்த மாதிரி நடைபெறுகிறது, எந்தெந்த மாதிரி நடைபெறுகிறது என்பதை தகவல்களை சேகரித்து வருகிறார்கள். இந்த பணிகளை மேற்பார்வையிட்டு நீதிமன்றத்தில் விரிவான அறிக்கையில் தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திவ்யா, ஹரிகிருஷ்ணன், நேற்று அதிகாரிகள், அதாவது காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் முழுசா ஒத்துழைப்பு தரல அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தற்போது அவர்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கு?
நிச்சயமாக இன்று காலை முதலே இதற்கான பணிகளை பூர்வாங்க அடிப்படையில் துவங்கிவிட்டார்கள். இன்று காலை ஒரு 7 மணி முதலே இந்த பணிகளில் இந்த சுடுகாட்டிற்கு வரும் முன்னதாக பாதைகளில் பொதுமக்கள் யாரும் வந்து இடைஞ்சல் ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக பேரிகார்டுகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டார்கள். அதற்கு அடுத்ததாக காவல்துறையினர் வந்து இந்த இடத்தை அந்த தோண்டுவதற்கு இடத்தை சுற்றி பேரிகார்டு அமைத்து சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டார்கள். தொடர்ச்சியாக மற்றவர்களே மற்றும் அரசு மருத்துவர்களே அரசு மருத்துவமனையிலிருந்து அழைத்து வருதல், அதற்கு முன்னதாக வந்து வருவாய்த்துறையினர் வரவழைத்தல் உள்ளிட்ட பல பணிகளை அவர் காவல்துறையினர் முன்னின்று மேற்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் சகாயம் குழுவினர் முன்னிலையில் இந்த தோண்டும் பணி சரியாக 8:50 மணிக்கு துவங்கியது. அதிகாரிகளின் உத்தரவுப்படி தற்போது பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. 6 பேர் கொண்ட தொழிலாளர்கள் தற்போது சுழற்சி முறையில் அவர்கள் தோண்டும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரைவாக இந்த பணிகள் நடைபெற வாய்ப்பு இருக்காது தெரிவித்திருக்காங்க. தற்போது ஒரு 6 அடிக்கு மேலதாக தோண்டிவிட்டதாகவும் தொடர்ச்சியாக அந்த குழிகளை 10 அடி 15 அடி வரை தோண்ட வாய்ப்புள்ளதாகவும் குழிகள் கொஞ்சம் அகலப்படுத்தி தோண்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறதாகவும் தற்போது அகலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறதாகவும் தெரிவித்திருக்காங்க. திவ்யா. ஹரிகிருஷ்ணன், தற்போது நரபலி கொடுக்கப்பட்ட விவகாரம் வெளியே வந்திருக்கிற நிலையில வேறு யாரேனும் இதே மாதிரி நரபலி தொடர்பா புகார் கொடுத்திருக்காங்களா? திவ்யா, சட்ட ஆணையர் சகாயத்துறையோ மதுரை மாவட்ட காவல்துறையோ இந்த சேவர்குடியான் தவிர வேறு யாரும் நரபலி கொடுத்து எந்த ஒரு புகாரும் கொடுக்கவில்லை. பல்வேறு தரப்புகள் தகவல்களாக தெரிவிக்கப்பட்டாலும் இந்த பிரபு என்ற சேவர்குடியான் சட்ட ஆணையர் சகாயத்திடம் கொடுக்கப்பட்ட புகார் என்பது இது ஒன்றுதான். அவர் அடிப்படையில் தான் இந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. காவல்துறையிலேயோ மற்ற சட்ட ஆணையர் சகாயத்திடமோ நரபலி குறித்த புகார்கள் இதுவரை ஏதும் கொடுக்கப்படவில்லை. இவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் தற்போது இந்த பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறதாக தெரிவித்திருக்காங்க. திவ்யா.